இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழக சட்டசபை தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. நேற்று மாலை பிரச்சாரம் நிறைவடைந்தது. கடலூர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் நாகசுந்தரம் மஞ்சக்குப்பம் பகுதியில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் நேற்று ஈடுபட்டிருந்தார். அந்நேரம் மஞ்சக்குப்பம் தபால் நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பிரச்சார கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திருமாவளவன் வருகைக்காக விசிக தொண்டர்கள் காத்திருந்தனர். அப்போது அங்குள்ள அம்பேத்கர் சிலைக்கு சுயேட்சை வேட்பாளர் நாகசுந்தரம் மாலை போட வந்தார். திருமாவளவன் வரும் நேரத்தில் இப்பகுதிக்கு வரக்கூடாது என கூறி அவருடன் விசிகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருதரப்பினருக்கும் வாக்குவாதம் முற்றி கைகலப்பில் முடிந்தது. சுயேட்சை வேட்பாளர் மற்றும் ஆதரவாளரை தள்ளிவிட்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. சுயேட்சை வேட்பாளருடன் வந்த கேமராமேன் சண்டையை வீடியோவில் படம் பிடித்தார். அதை பார்த்து இன்னும் ஆவேசமான விசிகவினர் ட்ரோன் கேமராவை பிடித்து கீழே போட்டு உடைத்தனர். கையில் வைத்திருந்த கண்ட்ரோல் சாதனத்தையும் பறித்து உடைத்தனர். இதனால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. இதுகுறித்து வேட்பாளர் நாகசுந்தரம் மற்றும் கேமராமேன் பிரசன்னா கடலூர் போலீசில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகசுந்தரம் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்தவர்தான். சீட் கொடுக்காததால் சுயேட்சையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். அதனால் கட்சியிலிருந்து அவரை திருமாவளவன் நீக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது.